பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய ஸ்ரீமத் பகவத்கீதை. அதில் பார்த்தோம்னா இதுவரை 3 அத்தியாயங்கள் பார்த்திருக்கோம். கடைசியா நம் மனம் அங்கும் இங்கும் தறிகெட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ மனதில் அந்த காமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எந்த காரணத்தை கொண்டுட்டும் அந்த காமத்தை முழுவதுமாக அதிலிருந்து விளக்க முடியாது. அது என்ன ஆகுன்னா மேலே 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 நம்மை தவறான பாதைக்கே இட்டு செல்வது போல இருக்கும். அப்போ அதன் மேல் நாம் கட்டுப்பட்டு நித்திய கர்மங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு விளக்கி வந்தார். இப்பொழுது 4வது அத்தியாயத்தில் ஞான யோகம். இதில் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவே பிரவே. இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயம் என்கின்ற 3க்கும் காரணமான முழுமுதற் கடவுளான புருஷோத்தமர் அவர் அர்ஜுனனை பார்த்து கூறுவதாக இந்த 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த ஞான யோகம் நான் உனக்கு உரைப்பதற்கு முன்பா இந்த ஞான யோகம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அதனுடைய பூர்வாங்கத்தை பகவான் அறிவுறுத்துகிறார். எப்படி அப்படின்னா, இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனாக இருக்கக்கூடிய விவஸ்வானுக்கு ஏற்கனவே நான் உபதேசித்திருக்கிறேன். விவஸ்வான் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய சூரிய தேவனுக்கு பகவானால் ஏற்கனவே இந்த ஞான யோகமானது உபதேசிக்கப்பட்டது. அந்த விவஸ்வான் அந்த ஞான யோகத்தை அறிந்து இந்த மனித குலத்திற்கும் பயன்பட வேண்டும் என்று அவருடைய தந்தையான மனுவிற்கும் அந்த மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் முறையாக இதை ஏற்கனவே உபதேசித்த ஒரு விஷயத்தை இப்பொழுது அர்ஜுனா உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஞான யோகம் புதிதானது அல்ல. ஏற்கனவே விவஸ்வானுக்கும் அவருடைய தந்தையான மனுவுக்கும் அதன் பிறகு இக்ஷ்வாகு ராஜருக்கும் உபதேசிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்பொழுது நான் உனக்கு உபதேசிக்கப் போகிறேன் அப்படின்னு 4வது அத்தியாயத்தை துவக்குகிறார் ஆச்சாரியார். 2வது ஸ்லோகம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ஸயோவிதுஹூம் சகலாநேக மகதா யோகோ நஷ்ட பரம் தபஹ. பெரியவர்கள் தான் வாழ்ந்தால் மட்டும் போராது, தனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கு தர்மம் தெரிய வேண்டும். எந்த வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் இறைவனை அடைய முடியும் என்கின்ற விஷயத்தை எதிர்காலத்தில் வருபவர்களும் பயன்பெற வேண்டும் என்று எத்தனையோ விஷயங்களை உபதேசமாக, நூல்களாக, இதிகாசமாக, புராணங்களாக நமக்கு கொடுத்து விட்டு போய்கிறார். இது எப்படின்னா, சங்கிலி தொடர் போல யுகம் யுகமாக அவரவர்கள் வாழ்ந்து தான் மட்டும் அனுபவித்தால் போராது. இந்த சுகம் பகவானை பார்க்கின்ற சுகம், அதற்கு உண்டான யோகத்தினுடைய சுகம், இது எப்பேற்பட்டது என்பதனை அனைவரும் அறிய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பெரிய பெரிய மன்னர்கள் தன்னுடைய அரசாட்சி செய்யும் பொழுது அதை உணர்ந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களை உபதேசித்தார்களோ அதை தன்னுடைய ராஜ்யத்தில் கடைபிடித்து வந்தார்கள். அந்த தர்மம் மிக உயர்ந்தது என்பதனை அவர்கள் மதித்தனர்.
தர்மத்தின்படி அந்த ராஜ்யத்தை நடத்த வேண்டும், மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல் முழுமையான நம்பிக்கை ராஜர்களிடம் இருந்தது. ஆனா கால ஆக ஆக அந்த சங்கிலி தொடரானது விட்டு போகவே உடனே அந்த தர்மமும் குறையத் தொடங்கியது. ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தினுடைய சக்தி குறைந்து கொண்டே வருகின்றது என்பதை நாம் ஆரம்பத்திலே அறிந்தோம். ஒரு எருது தன்னுடைய 3 கால்களை இழந்து ஒரே காலினால் நிற்கக்கூடிய துர்பாகிய நிலைமை இந்த கலியுகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இப்போ நாம அந்த தர்மத்தையோ வேதங்களையோ கூறும் பொழுது ஏதோ ஒரு புதிய விஷயம் கூறுவது போல தோன்றுகிறது. காரணம், நாம் அதை கற்கும் முறையை மறந்தே விட்டோம். நம்ம வீட்டில் பெரியவங்க தர்மத்தை சொல்லி கொடுப்பது அப்படிங்கிறது இல்லாமலே ஆகிவிட்டது பாருங்க. அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்க தொடங்கினால் ஏதோ அவனுடைய பரம்பரையில் இவனே முதலாக கற்பது போல புதிய விஷயமாக தெரிகிறது. அது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் 2வது ஸ்லோகத்தின் மூலமாக கூறுகிறார். ஸ்லோகம் 3, 4வது அத்தியாயம். ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாசேதி ரகசியம் கேதத் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பகவானுடன் எப்படி நாம் அந்த உறவினை வைத்துக் கொள்வது? ஏன்னா அவனுடைய உதரத்தில் இருந்தே இந்த உலகத்தில் பலவிதமான பிறவிகளை எடுத்து வருகிறோம். நமக்கு நிஜமான தந்தை நிஜமான தாய் யாருன்னா அவன் ஒருவனே. ஆனால் ஜென்மம் மாற மாற நம்மளுடைய தாய் தந்தைகள் நம் கண்முன்னே நிழலாடுபவர்களையே முழுவதுமாக நம்பி அதற்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்காகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கை சக்கரம் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து கடைசி வரை மீள முடியாது இந்த மாயையில் சிக்கிக்கொள்கிறான் இந்த ஜீவன். ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இறைவனோடு நாம் உறவு கொள்வது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானத்தை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த ஞான யோகத்தின் மூலமாக. ஏன்னா இதை எல்லாருக்கும் நாம் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. எந்த ஒரு விஷயம் யாரால் விரும்பி கேட்கப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே அந்த விஷயம், அதுவும் எவ்வளவு கேட்பதற்கு இச்சை இருக்கிறதோ அவ்வளவு மட்டுமே சொல்ல வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய விருப்பம். அப்போ நீ என்னுடைய பக்தன், பக்தனை தாண்டி என்னுடைய நண்பன், இது இரண்டுமாக இருப்பதால் அர்ஜுனா இந்த ரகசியம் சாமானியமானதல்ல, உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியுமானா உயர்ந்த தத்துவங்களை நாம் சொல்லும் போது அது கேட்கும் மனநிலையில் இருக்க வேண்டும். முதலில் அதன் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்க வேண்டும். இது எதுவுமே சிறிதும் இல்லாத ஒருவருக்கு நீங்க எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் காலம் தேவையில்லாமல் வீணாகும், சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும். பகவான் கிருஷ்ணன் யாருக்கு சொல்கிறார் என்றால் தன்னுடைய பக்தன் மட்டுமல்லாமல் நண்பன். நான் சொன்னால் நீ கேட்பாய், அதனால் நான் உனக்கு சொல்கிறேன் என்று இந்த ஞான யோகத்தை ஆச்சாரியார் சொல்ல துவங்குகிறார். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி 4வது ஸ்லோகம் மூலமாக பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கிறார். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதஹ கதம் ஏதத் விஜானியாம் த்வம் ஆதௌ ப்ரோக்தவானிதி. பகவான் கிருஷ்ணன் சொல்வதையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. ஏதோ ஒரு யுகத்தினிலே
சூரியனுடைய பெயர் விவஸ்வான் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பகவான் இந்த ஞான யோகத்தை உபதேசித்ததாக கூறினார் இல்லவா? அப்போ அர்ஜுனனுடைய கேள்வி, அந்த உபதேசம் நடக்கும் பொழுது நான் எங்கு இருந்தேன் பாரு. இதுல என்னன்னா, சூரிய விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட மிக பெரியவர். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக் கொண்டிருப்பது துவாபர யுகத்தில். விஸ்வான் உங்களை விட மிக 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 என்ன சொல்லுது, பழமையானவர், அந்த காலத்துல இருந்தவர். கிருஷ்ணா, நீ என்னோடு இப்ப இருக்கக்கூடிய சகவானவன் நீ. இன்னுமே அர்ஜுனனுக்கு இவன் பகவான் எந்த யுகத்திலும் இவர் இருப்பார் என்கின்ற ஞானமின்றி நீ எப்படி அந்த யுகத்தில் விவஸ்வானுக்கு அந்த ஞான உபதேசத்தை செய்தாய்? அப்போ இது எப்படி என்னால புரிஞ்சிக்க முடிகிறது? இப்ப என்னோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு இந்த ஞான யோகத்தை உபதேசித்ததாக கூறுகிறாய். ஒன்று, அந்த காலகட்டத்தில் நீ இருந்தாயா? அந்த உபதேசம் செய்தாயே, ஆனால் அது எப்படி இன்னும் உனக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது? அந்த உபதேசம் செய்யும் பொழுது நான் எங்கு இருந்தேன்? இந்த விஷயத்தை எல்லாம் நான் எப்படி மறந்தேன்? நீ எப்படி இதை முழுவதுமாக ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? யார் யாருக்கு எந்தெந்த யுகத்தில் எப்படி எப்படி அறிவுரை சென்னாய் என்பதை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்கின்ற ஒரு ஆச்சரியம் அர்ஜுனனுடைய மனதில் இருப்பது இந்த கேள்வியின் மூலமாக வெளிப்படுகிறது. இப்போ அடுத்து இதை கேட்டவுடன் பகவானுக்கு ஒரு புன்சிரிப்பு. 5வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலாக, பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபஹ. அர்ஜுனா, நீயும் சரி நானும் சரி, இது ஏதோ நம்மளுடைய முதல் பிறவி என்று தயவு செய்து எண்ணிவிடாதே. நானும் நீயும் பல பிறவிகளை கடந்து வந்துள்ளோம் என்பதை மறந்து விடாதே. ஆனால் என்னால் இருக்கக்கூடிய அந்த சக்தி என்னன்னா, என்னுடைய எல்லா பிறவிகளையும் என்னால் நினைவு கொள்ள முடியும். இந்த உலகம் ஆரம்பத்தித முதல் எத்தனை பிறவிகளை நான் எடுத்தேன், எத்தனை பேருக்கு என்னென்ன விதமான உபதேசத்தை நான் செய்தேன் என்பதை இன்றும் என்னால் நினைவு கொள்ள முடியும். ஆனால் அர்ஜுனா, எதிரிகளுக்கு மிகப்பெரிய சத்ரு என்று மற்றொரால் பாராட்டப்படுகின்ற அர்ஜுனா, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்த எந்த விஷயமும் உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஞாபகம் கொள்ள முடியாது. அதுதான் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று பல ஜென்மத்திற்கு பின்னாடி அர்ஜுனன் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதில் எந்த நினைவும் இல்லை. அது அர்ஜுனனுடைய யோக்கியத்தை. பகவான் கிருஷ்ணனுக்கோ எத்தனை பிறவிகளை கடந்தாலும் அவன் எதையும் மறப்பதில்லை. இப்போ இதுவே மிகப்பெரிய ஆச்சரியமானது அர்ஜுனனுக்கு. அப்பொழுதே புரிந்து கொண்டான், எதிரில் இருந்து எனக்கு இந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருப்பவன் சாமானியன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அஜோபி சன் அவ்யயாத்மா, 6வது ஸ்லோகம், பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ய மாயஹா. அதாவது அர்ஜுனா, இந்த உலகத்தில் நான் பிறந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் சிறிதும் எனக்கு இல்லை. எனக்கு பிறப்பு என்பது தேவையற்ற ஒன்று. ஆனால் என்னுடைய திவ்யமான உடல் என்றுமே அழிவதில்லை அர்ஜுனா. ஏன்னா உன்னை போன்று என்னுடைய தேகம் இல்லை. சாமானிய மனிதர்களுக்கு பாஞ்ச பௌதிக சரீரம், பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோமே, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவைகளின் கலவையால் ஆனது மனித தேகம். அதில் மண்ணின் தன்மை சற்று கூடுதலாக இருந்தால் அவன் மனிதன்.
இதே பாஞ்ச பௌதிக சரீரத்தில் அக்னி, தீ கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அவர்கள் தேவான் தேவதையர்கள். இந்த இரண்டும் அல்லாது சத் சித் ஆனந்தமயமான தேகத்தை உடைபவன் யாரோ அவனே சாக்ஷாத் பரமாத்மா. என்றுமே அவனுடைய உடல் அழிவதே இல்லை. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களுக்கும் நான் இறைவனாக இருந்தாலும் பாருங்க, என்னுடைய திவ்யமான ஒரு உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் நான் உங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு யுகத்திலும் நான் தோன்றுகிறேன் அர்ஜுனா. கலியுகத்தை தவிர மற்ற அனைத்து யுகத்திலும் பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை, ஒவ்வொரு யுகத்திலும் நான் ஒரு திவ்யமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இந்த உலகத்தில் வருகிறேன். அது வந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயத்தினால் அல்ல, பக்தர்கள் மேல் இல்ல கருணையினால் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் அர்ஜுனனுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.